முத்துநகர் விவசாயிகளான எங்களுடைய சத்தியாகிரக போராட்டமானது கச்சேரியிலே இன்றைய 12வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தவிர நாங்கள் கொழும்பிலே பிரதமர் சேலத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் பிரதமருடன் சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் அவர்கள் எங்களுக்கு 10 நாள் அவகாசம் கொடுக்கிறார்கள். இன்றுடன் 4 நாட்கள் கழிந்து இன்னும் 6 நாட்களே பாக்கி இருக்கின்றன. ஒரு நல்லொரு பதிலை எதிர்பார்த்து விவசாயிகளான நாட்டுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளின் இந்த போராட்டங்களை தொடர்ந்து எங்களுக்கு அறிய கிடைத்தது திருகோணமலை பட்டணமும் சூழலும் தமிழக பிரதேச செயலகம் அதுபோல கிண்ணியா பிரதேசங்களில் விவசாயிகளின் பெயர் பட்டியல் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு இலங்கையின் எங்காவது ஓரிடத்தில் தானும் விவசாயிகளுக்கு விவசாய நிலம் என்பது இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு இங்கே வழங்கப்பட மாட்டாது என்றதாக நாங்கள் அறிந்திருந்தோம். ஆனால் இங்கே வீடு வீடாக சென்று தகவல் எடுக்கின்ற பொழுது அவர்கள் அசஸ்மெண்ட் கொடுப்பன உனக்கு இருக்கிறது, வீட்டுக்காணி வந்து இதுக்கு செட் ஆகுமா, வீட்டுக்காணி வந்து இருக்கிறதுனால் வீட்டுக்காணிக்குள்ளே வயலை விதைக்கிறது, வீட்டுக்குள்ளே 2 வாழ்வாதாரம் தரலாம். ஆக நாங்கள் 53 வருடங்களாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதை பராமரித்து வந்த வயலினத்தை நீங்கள் இந்தியா கம்பெனிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனித்தனியாக பிரதிகீடான மாற்றுடான தரப்பட்ட நிலங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் தரப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். இங்கே நாங்கள் எந்த விதமான சின்ன பொருட்களை எதிர்பார்க்கவில்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.